அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்முடைய உறவு முறைகளை ஒரு ஜாதகம் வாயிலாக எப்படி தெரிந்து கொள்வது? அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, மாமன், அத்தை, பெரிய மாமன், பெரியத்தை, பாட்டன், பாட்டி, மூத்த சகோதரம், இளைய சகோதரம், தாய் மாமன், இளைய தாய் மாமன், மூத்த தாய் மாமன், சின்ன பாட்டன், பெரிய பாட்டன், மாமியார், மாமனார், மனைவி, கணவன், பிள்ளைகள், இப்படி ஒரு ஜாதகத்தில் இதையெல்லாம் எந்தெந்த இடத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல லக்கணம்னா ஜாதகர். இந்த லக்கணம் ஜாதகரை மட்டும் குறிக்காது. அந்த லக்கணம் அதாவது அப்பாயி தகப்பனை பெற்ற அம்மாவுக்கும் அம்மாவை பெற்ற தாத்தாவுக்கும் அது கல்வி ஸ்தானம். அந்த 1ஆம் இடம் தாய் வழி சின்ன மாமன் சின்னம்மாவுக்கு அது ஆயுள் ஸ்தானம். தந்தை வழி பாட்டிக்கு அது கல்வி ஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். தாத்தாவுக்கும் கல்வி ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஜாதகனுடைய மூத்த சகோதரனுக்கு இளைய சகோதர ஸ்தானம். பெற்ற தாயாருக்கு அது தொழிற்ஸ்தானம். ஜாதகருடைய தம்பி தங்கைக்கு அது லாபஸ்தானம். தாய் வழி பெரிய மாமனுக்கு அது விரயஸ்தானம். தந்தைக்கு பூர்வீகம் புத்திரஸ்தானம். தந்தையினுடைய இளைய சகோதரிக்கு அடுத்து இளைய சகோதர ஸ்தானம். ஜாதகருடைய பெரியப்பாவுக்கு மனைவி ஸ்தானம். பெரிய அத்தைக்கு கணவன் ஸ்தானம். ஜாதகருடைய தாய் வழி பாட்டிக்கு கணவன் ஸ்தானம். இத்தனை இடங்களையும் சொல்லக்கூடியது அந்த 1ஆம் இடம் லக்கணம். அடுத்து 2ஆம் இடம். 2ஆம் இடம் ஜாதகருக்கு குடும்பஸ்தானம். பெரிய மாமனுக்கு லாபஸ்தானம். சின்ன மாமன் சின்னம்மாவுக்கு பாக்கியஸ்தானம். ஜாதகருடைய அம்மாவுடைய அக்கா அதாவது பெரியம்மா ஸ்தானம். அதே 2ஆம் இடம் சந்தைக்கு சத்ருஸ்தானம். பெரியப்பாவுக்கு ஆயுள் ஸ்தானம். பெரிய அத்தைக்கு ஆயுள் ஸ்தானம் அந்த 2ஆம் இடம். ஜாதகருடைய அம்மாச்சி அதாவது அம்மா பெற்றவங்களுக்கு ஆயுள் ஸ்தானம். ஜாதகனுக்கு அது கல்வி ஸ்தானம், குடும்பஸ்தானம். ஜாதகருடைய தந்தை வழி பாட்டிக்கு தம்பி ஸ்தானம். ஜாதகருடைய அம்மா பெற்ற தாத்தாவுக்கு தம்பி ஸ்தானம். அதே 2ஆம் இடம்
தந்தை வழி சின்ன அத்தைக்கு தாய் ஸ்தானம், ஜாதகருடைய மனைவிக்கு ஆயுள் ஸ்தானம், இளைய சகோதர சகோதரனுக்கு அது விரயஸ்தானம். அந்த 2ஆம் இடம். அடுத்து 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், பெரிய மாமன் பெரிய அம்மாவுக்கு கல்வி ஸ்தானம், குடும்பஸ்தானம். அதே 3ஆம் இடம் பாட்டன் உடைய அண்ணன் ஸ்தானம். அதே 3ஆம் இடம் அப்பாயி அம்மா ஸ்தானம். 3ஆம் இடம் தாத்தாவுக்கு அம்மா ஸ்தானம். 3ஆம் இடம் ஜாதகன் அண்ணனுக்கு பூர்வீக ஸ்தானம். 3ஆம் இடம் சித்தப்பாவுக்கு பூர்வீக ஸ்தானம். தாய் சித்தப்பாவுக்கு கல்வி ஸ்தானம், குடும்பஸ்தானம். 3ஆம் இடம் அம்மாச்சிக்கு பாக்கியஸ்தானம். 3ஆம் இடம் ஜாதகர் மனைவி அல்லது கணவனுக்கு அது பாக்கியஸ்தானம், தாயாருக்கு விரயஸ்தானம். 4ஆம் இடம் என்பது தாய், மண், மனை, பூமி, வீடு, வாசல். அதே 4ஆம் இடம் இளைய சகோதரனுக்கு கல்வி ஸ்தானம், சின்ன மாமனுக்கு அண்ணன் ஸ்தானம், அதாவது பெரிய மாமா ஸ்தானம். அதே 4ஆம் இடம் தாய் வழி சின்ன அண்ணன் ஸ்தானம். 4ஆம் இடம் சித்தப்பாவுக்கு சத்ருஸ்தானம், சின்ன அத்தைக்கும் அது சத்ருஸ்தானம். மூத்த சகோதரனுக்கு அது சத்ருஸ்தானம். பெரிய அத்தை பெரிய மாமனுக்கு அது தொழிற்ஸ்தானம். பெரியப்பனுக்கு தொழிற்ஸ்தானம். அம்மாச்சி அம்மாயிக்கு அது தொழிற்ஸ்தானம். ஜாதகருடைய மனைவிக்கு அது தொழிற்ஸ்தானம். ஜாதகருடைய தந்தை வழிபாட்டனுக்கு அது விரயஸ்தானம். சின்ன மாமனுக்கு சின்னத்தைக்கு அது லாபஸ்தானம். ஜாதகனுடைய சகோதரனுக்கு அது சத்ருஸ்தானம். ஜாதகனோட தந்தை வழி பாட்டிக்கு அது பூர்வீக ஸ்தானம். ஆக இந்த மாதிரி 12 பாவங்களுக்கும் நம்ம உறவு முறைகளை சொல்லலாம். இது 3 பிரிவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 1, 2, 3, 4 பாகத்துக்கு மட்டும் போடுறோம். ஏன்னா இதே 8 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு, 9 நிமிஷம் வரப்போகுது. ஆகையினால இனி அடுத்து வரும் பதிவில் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடமும், அதற்கு அடுத்து வர பதிவில் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இப்படி 3 பகுதிகளாக போட இருக்கிற காரணத்தினால இந்த உறவு முறைகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. இந்த காணொளி காணக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள், சகோதர சகோதரிகள், வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் வாயிலாக நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை குறிப்பிட்டு அனுப்பி வைக்கலாம்.
தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேரில் வர தேவையில்லை. அதனால் உங்களுடைய பயண செலவு மிச்சமாகிறது, நேரம் விரயமாவது மிச்சமாகிறது. அடுத்த பதிவில் 5, 6, 7, 8 இந்த 4 இடங்களும் என்னென்ன உறவு முறைகளை சொல்கிறது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.